யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் எடுத்து வசனத்தை வாசிக்க கேட்போம். முதல் பகுதியை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். போதுங்க. You did not choose me, but I chose you and appointed you. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட நேரடியாக பேசுகிறார் அந்த ஊழியக்காரர் மூலமாக. The Lord who created heaven and earth, the Almighty God, He speaks directly to the servant of God today. நீங்கள் என்னை, தேவனாகிய என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் நான் தான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி அந்த நம்மை தெரிந்து கொண்ட தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? If the word of God says, you did not choose me, but I have chosen you, this the word of God speak to us and we glorify the name of God. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டாக்கி சிருஷ்டித்து விட்டுட்டு அதற்கு பிறகு மனுஷனை தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் அவனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி மனதில் எண்ணி ஆண்டவர் மண்ணினாலே ஒரு மனிதனை உண்டாக்கி தன் ஜீவ சுவாசத்தை அவனுக்கு கொடுத்து அவன் ஜீவ ஆத்மாவாக வாலிபனாக முதல் மனிதனை ஆதாமை கர்த்தர் உருவாக்கினார். In the beginning, in Genesis, if we see that God created first the heaven and earth, after that He thought, let me create man, and He created man and woman, and that we can see a young man, Adam. அதற்கு பிறகு மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி அவர் உண்டாக்கின எந்த சிருஷ்டியும் மனிதனுடைய துணையா இருப்பதற்கு மேட்ச் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் அவனுடைய விலாயிலும் எடுத்து கர்த்தர் அவனை மனுஷை உண்டாக்கி அவரிடத்தில் கொண்டு போய் கர்த்தர் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். கைகளை தட்டி கர்த்தர் என்று சொல்லுவோமே. After that, to give a proper company for man, that is Adam, He got a rib out of Adam and created woman, that is Eve. ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி விட்டுட்டு ஏதேன் என்கிற நல்ல ஆசீர்வாதமான ஒரு தோட்டத்தில் கொண்டு போய் வைத்து அங்கே அவர்களை ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். மனிதனை உண்டாக்குனதுக்கான ஆசீர்வாதங்களை குறித்து கர்த்தர் அங்கே ஆதாமிடத்தில் வியாபாரத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இந்த பூமி உலகம் முழுவதையும் ஆண்டு கொண்டு ஆனந்தமாய் வாழ்ந்து நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். As God created both Adam and Eve, He gave a promise word to them that you inherit the whole land of this world and you will be happy and you will increase in your descendants. முதல் பகுதி மனுஷன் ஆளுகை செய்கிறவனாக ஆண்டு கொண்டு அனுபவிக்கிறவனாக வாழ வேண்டும், எல்லாமே மனுஷனுக்கு கீழாக தான் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டத்தின்படி இந்த உலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, மனுஷன் ஆனந்தமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். மூன்றாவது, எல்லாவற்றிலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவரை போல நல்ல உன்னத ஸ்தானத்தில் வாழ வேண்டும் என்பதுதான். The promise word here, it says 3 points. First point is that we should inherit whatever God has created for us. Second thing is that we should be happy, we should be joy and we should be rejoicing. And the third thing is that we should be multiplying and increasing in each and everything that God has given to us. மனிதனை ஆண்டவர் உண்டாக்கி அவன் ஆளுகை செய்கிறவனாக ஆண்டவர் படைத்திருந்தாலும் அவன் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இந்த பூமியில வாழ வேண்டும் என்கிற தேவனுடைய நோக்கமா இருந்தாலும் அவன் எல்லாவற்றிலும் பெருகி உயர்ந்த ஸ்தானத்தில் ஆசீர்வாதமாய் நல்ல ஒரு உலகத்தில் எல்லாரும் விட வித்தியாசமான ஒரு பொசிஷன்ல அவன் வாழ வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்ப்பையும் எதிராக இன்றைக்கு இந்த பூமியில மனிதன் வாழ்க்கை இன்னைக்கு அமைந்து விட்டது. பாருங்க, இன்னைக்கு ஆளுகை செய்வதற்கு பதிலாக இன்றைக்கு அநேகர் அடிமைகளாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். See, God's plan was that human beings should rule and control over all His creature, and instead of that they are living in a very different situation. And nowadays, if you see, instead of ruling, we become a slave. வியாதியிலே அடிமைப்பட்டிருக்கிறார்கள். They are slaves of sickness. பண பிரச்சனை, கடன் என்கிற அடிமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Slaves of death. பயம், குழப்பம், மனவேதனை என்கிற அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Place of fear and panic. கண்ணீர், கவலை, போராட்டம்,
நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இன்னைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And they are in a situation of frustration, struggle and tears. தேவனுடைய எதிர்பார்ப்புக்கும் தேவனுடைய மன விருப்பத்திற்கும் ஆசைக்கும் தேவனுடைய மகிழ்ச்சிக்கும் விரோதமாக எதிராக இந்த உலகம் அமைந்து விட்டதை கண்டு தேவன் மனசாபப்பட்டார். And it's not according to the will of God what human beings lifestyle is going through, and because of that God was grieving for it. உங்களுக்காக யார் மனசாபப்படுறாங்களோ இல்லையோ, For you, whoever is thinking or not, உங்களை யார் விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, யார் உங்களை பார்க்கறாங்களோ இல்லையோ, உங்கள் உள் உணர்வுகளை, உங்களுடைய ஆசைகளை, எதிர்பார்ப்பை, உங்களுடைய மனத்தாங்களை யார் அறிந்து கொள்ளுகிறார்கள் இல்லையோ, உங்களை உண்டாக்கின தேவாதி தேவன் எல்லாவற்றையும் சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளையே, whoever is bothered about you or not, whoever is considering you or not, but the Lord who has created you, He knows each and every bit and part of you. He is so much worried for you. He is just caring for you, and He knows everything of you, my dear children. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவராகிய தேவன் ஒரு சிலரை கர்த்தர் இந்த பூமியை, மனுஷனுடைய வாழ்க்கையை மறுபடியும் தேவனுடைய எதிர்பார்ப்புக்கும் தேவனுடைய ஆசைக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் விருப்பத்துக்கும் நேராக திருப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு சில நபரை அவர் தனது சிந்தையின்படி தன்னை சார்ந்து தன்னை மேல் விசுவாசம் நம்பிக்கை உள்ள நற்குணம் உள்ள ஒரு மனிதர்களை தேடி அன்றைக்கு தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார். அவர் எப்படி அன்னைக்கு இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரோ அதே போல இந்த காலை வேளையில இந்த நூற்றாண்டில கர்த்தர் நீங்க பிறந்திருக்கிற இந்த பூமியில உங்களையும் தேடி இயேசு இன்னைக்கு வந்திருக்கிறார். And in that way He wants to find out people with good intention, with good character, with good nature, and He came in search of these things in this world, and today also in the morning He is coming in search of you to get all those things. ஏன் இந்த காலை வேளையிலே நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி இந்த வசனம், இந்த வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து வந்திருக்கிறது தெரியுமா? Why today in this morning God is saying that you did not choose me but I have chosen you? இந்த உலக வாழ்க்கையிலே உங்களை விட படித்தவர்கள், திறமசாலிகள், கல்வி நிபுணர்கள், பலசாலிகள், பரிசுத்தவான்கள், நல்ல அனுபவமிக்கவர்கள், நல்ல மனித சமுதாயத்திலே மனிதனாலே அங்கீகரிக்கப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்திலே மதிக்கத்தக்கவர்கள் ஏராளமான பேர் இருந்தாலும் in this earth even we can see there are so many good people. There are so many good people in nature, in characters, in positions, in ranking, in authorities and everything, even though they are so much well versed compared to us then also. இப்பூமியில் இந்நாட்களிலே கர்த்தர் உங்களை தான் அவருடைய சித்தத்துக்காக, அவருடைய நோக்கத்திற்காக, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தர் உங்களுக்காக நன்றி சொல்லுங்க நல்ல உற்சாகமாய். But still God has selected you and me to glorify His name, to magnify His name, and to give all glory and praise unto heaven and earth. So He has selected you. இதுவரைக்கும் எத்தனை நீங்க பிரசங்கமான கேட்டிருக்கலாம். So now you might have heard so many sermons. எத்தனை கூட்டங்கள் எல்லாம் நீங்க கலந்திருக்கலாம். Or you may participate in so many meetings. இயேசு ஆறுதல் படுத்துகிறவர், சுகம் கொடுக்கிறவர், அன்புள்ளவர், நல்லவர்லாம் நீங்க கேட்டிருக்கலாம். And you had heard that Jesus never fails. He is loving God. He will console you, He will comfort you. பட் ஆனா இந்த காலை வேளையில, but today in this morning, ஆண்டவர் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை குறித்து உங்களை குறித்து கர்த்தர் இந்த காலையில பேசிக் கொண்டிருக்கிறார். And why God has chosen you for your purpose, God is speaking to you today. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of you happy today? நான் சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், நீங்க ஒரு பொசிஷன் விட்டு மேல வர போறீங்க, விடுதலை ஆக போறீங்க, ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய போறீங்க அப்படிங்கிறது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனா இன்னொருத்தர் உங்க பக்கத்திலேயே இருந்து உங்களுக்கு பின்னாலே உட்கார்ந்து ஒருத்தர் கவனிச்சுட்டு இருக்கிறான். அவன் உங்க சிந்தையை அப்படியே சிறைபிடிப்பான். And I know very well that you can go up to a very higher position and will go to a very great height, but then also another person is there who will always keep a continuous watch on you, that I can trap you. உங்க வாழ்க்கையை வளமாக, செழிப்பாக, வல்லமையாக, தேவ சித்தத்துக்கு நேராக, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பதில் நிறைவேற்ற போகிறேன் என்பதற்கு அதற்கு எதிராக செயல்படும்படிக்கு, உங்களை தடை பண்ணும்படிக்கு பல விதத்தில் இன்னைக்கு என்ன செய்வான், முயற்சி செய்வான். ஜாக்கிரதையா இருங்க. And he will plan that to put your life under failure, for a downwards, or to make a confusion. In this way he will try in many ways to trap you. அப்படி ஆண்டவர் ஆதி காலத்திலிருந்து
இவ்வளவு நாட்கள் வரைக்கும் ஆரம்ப காலத்திலே, அதாவது ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்பட்ட நாட்களுக்கு பிறகு மனிதர்கள் எல்லாரும் பாவத்திலே தேவனை அறியாமல், தேவனை மகிமைப்படுத்தாமல் எல்லாரும் எதிராக இருந்தார்கள், கர்த்தருக்கு மனஸ்தாபப்படுத்தல இருந்தார்கள். அப்படி இருந்தாலும் அந்த மனுக்குலத்தையும் மீட்பதற்காக தெரிந்து கொண்ட ஒரே ஒரு மனுஷன் தான் முதல் மனுஷன் நோவா. And during those early days of creation, the people were doing sin and they were living a lifestyle which was not pleasing to God. Among that people, one person was righteous and he got saved from the eyes of God. That man is Noah. எந்த வசதி வாய்ப்புகள் இல்லாத காலத்துல பைபிள்ல சொல்லுது உண்மை. என்ன சொல்லுதுன்னா, நோவா 120 ஆண்டுகள் உலகமெங்கும் போய் தன்னுடைய ராஜ்யத்தை பற்றி, தேவனுடைய சித்தத்தை பற்றி, தேவனுடைய இருதயத்தை பற்றி மனுமக்களுக்கு அவன் போய் பிரசங்கம் பண்ணினான் என்று சொல்லி. Without any facility or without any kind of technology, even Noah for 120 years he just went throughout the world and he was preaching the sermon of God. ஆனா யாருமே மனம் திரும்பல. நோவாவுடைய குடும்பத்தை தவிர யாருமே என்ன சொல்ல உயிர் தப்பவில்லை அந்த நாள்ல. But no one repented except the family of Noah. அதற்கு பிறகு ஆண்டவர் நியாயாதிபதிகளை எழுப்பினார். நியாயாதிபதிகளை எழுப்பி தேசத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போனார். ஒருத்தருமே மனம் மாறின மாதிரி, ரட்சிக்கப்பட்ட மாதிரி இல்ல. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி பூமி அமைவதற்கு வரவே இல்லை. And after that God raised judges and to bring a good things to them. He called judges and gave the word, but still there also no one repented and no one came to God. அதற்கு பிறகு சாமுவேல் புத்தகத்துல பார்க்கும்போது, சாமுவேல் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல, and if you see in Samuel chapter 3 verse 1, கர்த்தருடைய வார்த்தை அந்நாட்களிலே பிரத்யட்சமாக என்ன சில வெளிப்படவில்லை. அப்பொழுது பல வருடங்களுக்கு கேப். அதுக்கு பிறகு சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பி தேசத்திலே ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபிக்க வேண்டும், ஜனங்களுக்கு எப்படிப்பட்டதான நல்ல காரியங்களை, மனநிலைகளை, தேவ சித்தத்தை உணர்த்த வேண்டும் என்பதை குறித்து தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பினார். During this time, God's word was not manifested directly, but God raised a prophet among the nation, and He raised this prophet so that God's word will be manifested through this prophet. அந்த தீர்க்கதரிசி மூலமாகவும் எந்த பெரிய ஒரு சாதனை படைக்க முடியவில்லை. ஆண்டவர் பயன்படுத்தினார் அவரை. Even this prophet also cannot do anything much great, but God used them for the ministry. அதற்கு பிறகு ஆண்டவர் தாவீதை கர்த்தர் கண்டுபிடிச்சார். After that, God saw David. இப்படி பல காலகட்டங்களிலே உலகம் இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக மனுக்குலம் ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, ஆளுகை செய்கிறவர்களாக, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்கிற நித்திய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக கர்த்தர் ஏராளமான மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர் அந்த நாட்களில் பயன்படுத்தினார். In this way, in many time period and many situation, God selected and chosen so many people to redeem and to give happy and joy, and in this way He has selected so many servants of God. அதற்கு பிறகு அப்படியும் இந்த உலகம் ஒரு சீர்படுவதற்கு வரவில்லை. தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவே ஆண்டவர் அவர் தெரிந்து கொண்டு இந்த பூமியில மனுக்குலத்தை மீட்பதற்காக, பாவிகளை ரட்சிப்பதற்காக, எல்லா எத்தனை கோடி மக்களுடைய பாவங்களை, சாபங்களை அதிலிருந்து பூரணமாக விடுதலை கொடுப்பதற்காக, தன்னை மரிப்பதற்கு, உயிரோடு எழுப்புவதற்காக இயேசு கிறிஸ்துவின் கர்த்தர் தெரிந்து கொண்டவரை எழுப்பினார். But still the world didn't repent, or no one was so much going worthful to God. After that, God sent Jesus Christ in this earth to give His life for us and to redeem us from all the clutches of sins and to save all humanity and humankind. அதற்கு பிறகு தன்னுடைய சீசர்கள், அதுக்கு பிறகு நிறைய ஸ்தாபனங்கள் இன்றைக்கு எல்லாம் வந்துவிட்டது. நிறைய ஊழியர்கள், நிறைய தீர்க்கதரிசிகள், நிறைய சுவிசேஷர்கள் எழுப்பிட்டார்கள். ஆனால் இன்னும் இந்திய தேசம் ரட்சிக்கப்படவில்லை. உலக நாடுகளிலே இன்னும் தேவன் எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பு, மனிதனுடைய வாழ்க்கை இன்னும் மாறவே இல்லை. After that there appeared many disciples, organization and churches and so many things came, but still India, the nation of India is not saved. ஆனால் இந்த நாட்களிலே, இந்த நூற்றாண்டிலே அவர்கள் தெரிந்து கொண்டு அந்த காலகட்டத்தில் கர்த்தர் பயன்படுத்தின அந்த பாத்திரங்கள் எல்லாம் கர்த்தர் அதற்கு பிறகு இந்நாளில் இந்த காலங்களிலே கர்த்தர்
அவர்களை தெரிந்து கொண்ட அதே கர்த்தர் தேவன் உங்களை இந்த காலவெளியில் தெரிந்து கொள்வதற்காக இந்த காலவெளியில் தேவ சமூகத்தில் அமர்ந்து உங்களோட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக, அவருடைய சித்தத்தை செய்வதற்காக, அவருடைய எதிர்பார்ப்பு இந்த பூமியில பரிபூர்ணமாய் உண்டாவதற்காக, ஒரு மனுஷனாகிலும் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல, எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவ ஆசீர்வாதத்தினை வாழணும் சொல்லி என்பதற்காக கர்த்தர் உங்களை இந்த காலவெளியில் தேர்ந்தெடுத்திருக்கிறார். கையில தட்டி கத்தனை என்று சொல்லலாமா? எல்லாரும் கையை தட்டி இருக்கணும். In the same time, has God has selected the servants of God and characters from the Bible and many holy saints, the same way God in this morning also has chosen you and selected you so that you will do the expectation, the will and the desire of God. பைபிள்ல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் நம்மளை எப்பொழுது தெரிந்து கொண்டார்? இன்னைக்கு உங்களை யாராவது சாட்சி சொல்லுவோம், நாம் இந்த நிலைமையிலிருந்து இந்த சூழ்நிலையிலிருந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தேவனை நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லி நீங்க சாட்சி சொல்லுவீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை பற்றி என்ன சொல்றது தெரியுங்களா? எபேசியர் 1:4 வாசிக்கும் போது, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நல்ல மகிமை அனுப்பி செலுத்துங்க. But then God selects us as that. In Ephesians chapter 1:4 it says that before the world was created I have chosen and selected you. நீங்க இந்த பூமியில கற்பத்தில் நீங்க உருவாகும் போதே அவருடைய எரேமியா 1:5 சொல்லுகிறது, கற்பத்தில் உருவாகும் போது உங்களை பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய தீர்க்கதரிசி சுவிசேஷகன் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறவன் என்று சொல்லி உங்களை கொண்டு கர்த்தர் சித்த வைத்து அப்பவே கர்த்தர்களை யாருன்னு இது எப்படிப்பட்டவன் சொல்லி ஆண்டவர் அறிந்திருந்தாருமா. And in Jeremiah chapter 1:5 says that before I formed you in the mother's womb, I knew you before you were born and set you apart. I appointed you as a prophet to the nation, and like this way God has chosen and selected you for a purpose. Hallelujah. Hallelujah. எதற்காக இந்த தெரிந்து கொள்வது தெரியுமா? எபேசியர் 2:10 நாம் வாசிக்க கேட்போம். And in Ephesians chapter 2:10 we'll read, ஏனெனில் நல்ல கிரியைகளை, நல்ல வாழ்க்கையை, செழிப்பான சுதந்திரமான மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் உருவாக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டு இன்றைக்கு நாமெல்லாம் யாரா இருக்கிறோங்க? நம்மெல்லாம் யாரா இருக்கிறோம்? நம்முடைய மைண்டு, நம்முடைய கேரக்டர், நம்முடைய வாக், நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய எல்லா குணநலங்கள் எல்லாமே எப்படி இருக்கு தெரியுங்களா? தேவனுடைய சாயலை போல இருக்க வேண்டும். கைகளை தட்டி கர்த்தருக்கு நல்ல உற்சாகமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமே. For the word of God says in Ephesians chapter 2:10, for we are God's handiwork, created in Christ Jesus to do good works which God prepared in advance for us to do. So we are the image of God and we reflect the image and the characteristics of God in us. Hallelujah. 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 ஆகவே வேதாகமத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில வாலிபர்கள், சில மனிதர்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானித்து விட்டு அவர்களை தேவன் எப்படி தெரிந்து கொண்டார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய குணநலம் எப்படி இருக்கும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்பதை குறித்து அவருடைய வாழ்க்கையின் மூலமாக, அவருடைய ஜீவியத்தின் மூலமாக நாம் இன்றைக்கு ஏராளமான காரியங்களை, சத்தியங்களை அறிந்து கொண்டு அதையே நாம் பின்பற்றி அவர்களைப் போல நாம் தேவனுடைய சித்தத்தை, தேவ நோக்கத்தை இந்த பூமியில நம்ம எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதை நாம் நிறைவேற்ற இன்றைக்கு நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். And today also we are going to see from Bible for what purpose God has selected us, and some characters from Bible, why God has selected these characters in the Bible, how their life was, how their living was, through their life how they were truthful to God and how they were serving God, and how we can follow this character as an example and how we can also live a truthful life to God. That we are going to see. Hallelujah. Hallelujah. நல்லா சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. நல்லா சத்தமா சொல்லுங்க பாஸ்டிங்க. Hallelujah. சந்தோஷமா இருங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? Be happy. உங்க வாழ்க்கையே மாற போகுது. Your life is going to change. நீங்க உருவாக போறீங்க. You are going to be created. தேவனால் பயன்படுத்த போகிற கனத்துக்குரிய பாத்திரமா மாற போறீங்க. And you are the vessel who is going to. கைகளை தட்டி கர்த்தருக்கு நல்லா நன்றி சொல்லுங்க. நல்ல உற்சாகமாய். நான் ஃப்ரைடே நைட்டு நான் 8 o'clock வந்து இந்த பஸ் விட்டு இறங்கின போது இந்த இடத்துல ஒரு இணை புரியாத ஒரு பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். Friday night 8 o'clock when I came down of this bus, I just sensed and felt the presence of God.
நான் அவ்வளவு சீக்கிரம் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில சபையை விட்டு சண்டை எங்கேயுமே போனதே கிடையாது. And till now in my life, very easily I won't go anywhere other church to preach in Sundays. 10 வருஷமா திருச்சபை நடத்தி இது நாள் ஒரு நாள் கூட இந்த மாதிரி போனது கிடையாது. For 10 years I was doing ministry. I never went outside in Sunday service. ஆனால் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னா தேவன் ஏதோ ஒரு பெரிய மிராக்கிள், பெரிய அற்புதம், ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் இந்த நாளிலே இந்த பெதெஸ்தா சர்வதேச மண்டபத்து மூலமாக, அந்த காரோனி யூனிவர்சிட்டி மூலமாக, இயேசு அழைக்கிறார் ஊழியம் மூலமாக இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய தாக்கத்தை கர்த்தர் இந்த நாளிலே உண்டாக்க போகிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். But today if God has brought me in this place, it is for a purpose. It is that God wants to do a great miracle in this Karunya campus, in this Bethesda dome, and to do something great in this place. அதற்காகவே பல தேசங்களிலிருந்து, பல மாவட்டத்திலிருந்து உங்களை கொண்டாந்து கர்த்தர் இந்த இடத்துல ஒன்று இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. For that purpose only God has brought you from many states, many places, many nations, and He has brought and made you to sit in this place. ஒன்றை உணர்ந்தேன். And one thing I realized. தேவன் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார், அதிகமா பேச ஆரம்பித்தார். And God was speaking to me more. நான் வாலிபர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த நாளில உண்டாக்க போகிறேன்னு சொன்னார். அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதற்காக தான் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார் சொல்லி கைகளை தட்டி கர்த்தருக்கு நல்ல மகிழ்ச்சியை எடுத்துட்டோமா. And God said that I'm going to bring a change, a transformation among you. ஒருவேளை நீங்க 50 வயசு 60 வயசு ஒருவேளை நிறைய வயசாயிருச்சு, நான் வாலிபன் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். வேதாகமத்தின் படி இதெல்லாம் இதெல்லாம் முதிர்வது கிடையாது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உங்கள் வாழ வயது திரும்ப போல கழுகுக்கு சமமான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி. And you may be thinking, கைகளை தட்டி கர்த்தர் என்று சொல்லுங்க. Some people may be thinking that you are in 60s or 70s, but God says that as eagle goes high, soars high as a young man, like that you will be also regaining your strength. 1000 வருஷமே ஆண்டவருக்கு ஒரே ஒரு இரவு போலதானாமா. And 1000 years is like one night for God. நம்மெல்லாம் 60 70 100 இதுலயே நம்ம பெரிய வயசு அப்படின்னு நினைச்சிடறோம். பட் ஆனா பைபிள் படி நாம எல்லாருமே வாலிபர்கள் தான். கைகளை தட்டி கர்த்தர் என்று சொல்லுங்க. And just we are 60 or 70, these things only is considered to be a great age, but still we are young. இதுக்கு மேல என்னால அதை செய்ய முடியுமா நீங்க நினைக்கலாம். இதுக்கு மேல நான் கர்த்தர் உங்களை வல்லமையா பயன்படுத்த போகிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமே. You may think that is that I can do something God for after this time, but still God will do great things through you. வேதாகமத்திலே 3 மனிதர்களை குறித்து எனக்கு ரொம்ப நேற்று இரவு கர்த்தர் என்னோடு கூட பேசினார். And in Bible about 3 men God spoke to me. அதுல முதல் மனிதன் யாருன்னா யோசேப்பு. And the first man is Joseph. யோசேப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் பார்க்க ஆயத்தமா இருக்கிறீங்க? And we are going to meditate on Joseph. How many of you ready? யோசேப்பை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார் தெரியுங்களா? God chosen or selected Joseph. Why he has selected Joseph, you know? ஆதியாகமத்தின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். In Genesis chapter 50 verse 20 we will read. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவராகிய தேவன், the word of God says here in Genesis chapter 50 verse 20, you intended to harm me, but God intended it to do a good accomplishment, what is now being done, and the saving of many lives. வெகு ஜனங்களை உயிரோடு காப்பதற்காக பஞ்சத்திலிருந்து, வியாதியிலிருந்து, குறைவுகளிலிருந்து, அறியாமையிலிருந்து வெகு ஜனங்களை மீட்பதற்காக, காப்பதற்காக, அவர்களுக்கு உபதேசித்து போஷிப்பதற்காக இந்த யோசேப்பை 12 சகோதரர்களிலே இந்த வாலிப நாட்களில் கர்த்தர் அந்த யோசேப்பை தெரிந்து கொண்டு அவனுக்கு தரிசனத்தை கொடுத்து கர்த்தர் அவனை அழைத்தார். And to feed many people and to feed many lives and to give strength, God selected Joseph among these 12 brothers, and he is standing there as a selected one. Hallelujah. 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 இன்றைக்கு கூட நம்ம வாழ்கிற இந்த நாட்களிலே 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கும் போது, இப்பிரபஞ்சத்தின் பிசாசானவன் கர்த்தருடைய வார்த்தையை, அதாவது வசனத்தை, சுவிசேஷத்தை ஜனங்கள் காண முடியாதபடிக்கு அவருடைய மனக்கண்களை இருளாக்கி குருட்டாக்கி வைத்திருக்கிறான். இன்றைக்கு நித்திய ஜீவன் பெற்று வாழ வேண்டியவர்கள்
தேவனுடைய இந்த வேதாகமத்துக்குள் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்ல உறவுகளையும் பெற்று சந்தோஷமாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டிய மனிதர்கள் இன்றைக்கு இருளிலே அறியாமல் இருந்து அநேக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கு நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்களை மீட்பதற்காக, இந்த ஜனங்களை கிறிஸ்து இயேசுவுக்கு பக்கமா திருப்பதற்காக தான் ஆண்டவர் இந்த கால வேளையிலே யோசேப்பை தெரிந்து கொண்டது போல கர்த்தர் உங்களையும் வெகு ஜனங்கள் உயிரோடு காப்பாற்றுவதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இன்றைக்கு காலையில் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். As it says in 2 Corinthians chapter 4 verse 4, this word says, the God of this age has blinded the minds of unbelievers so that they cannot see the light of the gospel that displays the glory of Christ who is in the image of God. So this Satan has blindfolded your eyes so that you will not go to heaven but to go to hell, and for this purpose he is doing this. But instead of that, God has selected and chosen you, and for that purpose he has brought you to this place. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இரண்டாவது தாவீதுல வராரு. தாவீது எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால், And secondly, God chosen David. By God selected David. அந்நாட்களிலே ஜனங்களை மீட்பதற்கு, ஜனங்களை நிர்வாகம் பண்ணுவதற்கு, அரசாட்சி செய்வதற்கு நல்ல ஒரு ராஜ்யபாரம் செய்யக்கூடிய திறமைசாலி, நல்ல உண்மையுள்ள, நல்ல உத்தமமான ஒரு ராஜா இல்லை என்பதற்காக கர்த்தர் என்ன செஞ்சாங்க, ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த படிப்பறிவில்லாத குடும்ப பெற்ற தாய் தகப்பனாலே அங்கீகாரம் இல்லாம நிராகரிக்கப்பட்ட ஒன்றுமில்லாத ஆடு அனிமல்ஸுக்கு பின்னால வாழ்ந்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் தம்முடைய சித்தத்துக்கென்று அவனை எடுத்து பயன்படுத்தினார். And during those days there was no person to do a good kingship or to administer properly the people, and in this way the situation was going on. God selected David as he was forgotten by his own family members. He was illiterate and he don't know anything as he was going behind the ship, but still God selected him to just rule over the kingdom of Israel. ஹல்லேலூயா. Hallelujah. தாவீது வாழ்ந்த நாட்களிலே ஜனங்களுக்கு வழி தெரியல, வாழ தெரியல. During the days of David, people don't know how to live. அதே போல இன்றைக்கும் அநேக மனிதர்கள், குடும்பங்கள் இன்னைக்கு பொருளாதார வீழ்ச்சியிலே, குறைவுகளிலே, வியாதியிலே, நல்ல வீட்டுல நல்ல ஆலோசனை, பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய சரியான வழிநடத்து இல்லாம இன்னைக்கு குடும்பங்கள் எல்லாம் சிதைந்து போய் கிடக்கிற இந்த சூழ்நிலையை பார்த்துதான் தேவன் தாவீதை தெரிந்து கொண்டது போல கர்த்தர் இந்த கால வேளையில உங்களையும் அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அவர் உங்களோடு பேசுகிறார். Even in families we can see that there are so many kind of financial problems, or there are so many sickness, and no person is there to give them a proper counsel, but still God has selected you to do everything for your goodness only. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் இந்த கால வேளையில மறுபடியும் கேட்கிற சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அதாவது இப்படி நம்ம சொல்லிட்டே போல நிறைய பேர் பார்க்கலாம். மோசேயை பார்த்தீங்கன்னா தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக எந்த இடத்துல தேவன் அவருக்காக வைத்திருக்கிறாரோ செழிப்பான தேசத்தை அங்க கொண்டு போய் விடுவதற்காக, வனாந்தரத்தில் நடத்துவதற்காக ஒரு சிறந்த தலைவனாக மோசேயை தெரிந்து கொண்டு கர்த்தர் அவன் மூலமாக தன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார். ஆனால் இப்படி பல விதமான தேவ மனிதர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு தம்முடைய சித்தத்துக்காக, ராஜ்யத்துக்காக, தேவ நோக்கத்துக்காக ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினாலும், ஹல்லேலூயா, Hallelujah. இந்த பயன்படுத்தப்பட்ட தேவ தாசர்களோடு அவருடைய வாழ்க்கை, அவருடைய லைஃப் எப்படி இருந்தது என்று சொல்லி பார்த்தால் இன்றைக்கு நாம் நல்லாவே அறிஞ்சிக்கலாம், வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம். As we see, God selected Moses also, and we can say many more examples from Bible, like how God selected many other characters. Moses, he was there in wilderness, he was rearing sheep and he was going through that way, but God called him and set him apart, and he made Moses as a leader to lead out all these Israelite people out of Egypt. In that way, God selected so many people. I can just keep on saying in this way. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. பட் ஆனா நான் வேதத்துல நல்ல தியானித்து பார்க்கும்போது ஒன்று மாத்திரம் நல்லா புரிஞ்சுது. என்ன தெரியுங்களா? But when I was meditating in the word of God, one thing I understood very well. What you know? யாரையெல்லாம் வானத்தை பூமி படுத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்துக்கென்று சித்தத்துக்கென்று தெரிந்து கொண்டாரோ அவங்க வாழ்க்கையெல்லாம், to whomsoever God has selected for His kingdom, for His purpose and for His will, their all lives will be பிரச்சனைகள் தான், போராட்டம் தான், இழப்பு தான். There will be problems, troubles and losses.
வனாந்தரம் தான், desert, நிராகரிப்பு தான், rejection. யாருமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தான். No one can understand their situation. ஹல்லேலூயா. Hallelujah. இன்றைக்கு யாருமே புரிந்து கொள்ளல. என் பொருளாதாரத்துல நான் மிக குறைவா இருக்கிறேன், என்னுடைய லைஃப்ல நான் தடுமாற்றமா இருக்கிறேன், என்னுடைய உண்மைய விசுவாசத்தை நம்பிக்கைய என் பெற்றோர் கூட என்னை இன்னும் உணர்ந்து கொள்ளாம இருக்கிறாங்க, என் பிள்ளைகள் கூட என்னுடைய சிந்தையை அறியாம இருக்கிறாங்க சொல்லி அப்படிப்பட்ட மனநிலையோடு தேவனுடைய பிள்ளையே இந்த காலை வேளையில நீ தேவன் சமூகத்தில் வந்திருப்பாயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள். கரைகளை தட்டி கர்த்தருக்கு நல்லா நன்றி செலுத்தலாமா? Today morning also you people have gathered here that no one is there to understand me and no one is there to care about me, but God says that I have chosen you, I have cared for you, and you are the chosen ones, and you are there in this place to represent the glory of God. கவலைப்படாதீங்க. You do not be worried about it. எத்தனை போராட்டம் வரட்டும், Whatever problems may come, எத்தனை பிரச்சனை வரட்டும், or how many troubles may come, எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சரி, or so many opposition may come, எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, or whatever barriers may come, தேவன் உங்களை கொண்டு வைத்திருக்கிற நோக்கமும் சித்தமும் தரிசனமும் அவருடைய விருப்ப